இந்த பதிவு வேலைவாய்ப்பு பற்றி. சங்கரன்கோவில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் கடந்த 30 ஆண்டுகளாக நாம் செய்து வருகிறோம். இங்கு வேலைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பதிவு கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதாவது சங்கரன்கோவில் என்ஜிஓ காலனி, அதாவது மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிக நபர்கள், எத்தனை பேர் வந்தாலும் 50 பேர் 100 பேர் வந்தாலும் வேலைவாய்ப்பு உண்டு. இங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல திருமண தகவல் நிலையம், இரண்டாவது உங்கள் டைம்ஸ் தினசரி பத்திரிக்கை, இது ரெண்டும் நம்ம பண்ணுறோம். அடுத்து யூடியூப் பண்ணுறோம். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக அவசியமானது. அதனால் இங்கே சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஆள் தேவைப்படுறாங்க. இப்போ இங்கே என்ன மாதிரி வேலைகளுக்கெல்லாம் நாங்கள் ஆள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். திருமண தகவல் நிலையம் நடத்துகிறோம், யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம், பத்திரிக்கை நடத்துகிறோம். இது மூணையும் பண்ணுறோம். சரி, இங்கே வேலைக்கும் ரெண்டாவது வேலைக்கு பார்த்தீங்கன்னா 50 நபர்லேருந்து 100 நபர்கள் வரை தேவைப்படுகிறார்கள்னு சொல்லிட்டேன். சரி, அடுத்தபடியாக என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சங்கரன்கோவிலேருந்து கரிவலம் வரைக்கும் உள்ள மக்கள் முதல்ல கொஞ்சம் பயனுள்ள தகவல் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சங்கரன்கோவில் என்ஜிஓ காலனியில் இருப்பதனால சங்கரன்கோவிலேருந்து கரிவலம் வரைக்கும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே பஸ்ஸாக ஆகிடும். ஒரே பஸ்ஸாக நீங்கள் இறங்கிக்கலாம். அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். சரி, இங்கே சம்பளம் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு அடுத்த சம்பளம் தான் எல்லாம் மெயினாக கேட்பாங்க. சார், சம்பளம் என்பது ஒரு ஜவுளிக்கடை, நகைக்கடை, இங்கே என்ன சம்பளமோ அதை விட 2 மடங்கு இங்கே சம்பளம் கிடைக்கும் சார். 2 மடங்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதை ஏன் நான் சொல்கிறோம்னா, இன்றைக்கி ஜவுளிக்கடை, நகைக்கடைலாம் பேசிக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அதை விட இங்கே 2 மடங்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இங்கே ஒரு 3 மாதத்துக்கு தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு நிரந்தரமாக இருந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு முயற்சிக்கணும். சரி, டைமிங் எப்படி சார்? இப்போ டைமிங் அப்படிங்கும்போது காலையில் 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் அலுவலகம் இருக்குது. நீங்கள் இதில் சார் நான் காலைல 9 மணிக்கு வருவேன், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கிறேன், 6 மணி வரைக்கும் இருக்கேன், 7 மணி வரைக்கும் இருப்பேன், 8 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். சார், நான் நைட்டு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வரேன், நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கேன், அதுவும் பார்க்கலாம். ஏன்னா இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு சேவை மையம் மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ சேவை மையமாக பார்த்தாலும் கூட சேவை அப்படிங்கும்போது நம்ம பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறோம். அப்போ வேலை மக்களுக்கு நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சௌகரியத்துக்கு தான் இங்கே வேலையை நம்ம வச்சுருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்க நினைக்கலாம், அந்த நேரத்தில் நாங்கள் என்ன வேலை கொடுக்குறோமோ அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டு போகலாம். இதில் டார்கெட்டும் கிடையாது, டார்ச்சரும் கிடையாது உங்களுக்கு. ஏன் டார்கெட் இல்லை, டார்ச்சர் இல்லை அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம்னா, நீங்கள் டார்கெட்னாலே ஓடிடுவீங்க. அடுத்து அக்ரிமெண்ட் கிடையாது, வேலை உண்டு, நல்ல சம்பளம் உண்டு, டார்கெட் கிடையாது, டார்ச்சர் கிடையாது, அக்ரிமெண்ட் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இங்கே வேலை என்னென்ன டைப்பில் இருக்குன்னா, சார் நான் எழுத படிக்கத்தான் தெரியும், டெலிகாலிங். சார், எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், கம்ப்யூட்டரில் இருக்கலாம். அடுத்து சார் நான் சூப்பர்வைசிங் வேலை பார்க்கலாம், மேனேஜர் வேலை பார்க்கலாம். சார், நான் இந்த ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, பாருங்கள். சரி, மேனேஜர் எத்தனை பேர் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மேனேஜர் இருந்துக்கலாம். சூப்பர்வைசர் அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பர்வைசர் இருக்கலாம். அடுத்த டீம் லீடர், 10 பேருக்கு ஒரு டீம் லீடர், 5 பேருக்கு ஒரு டீம் லீடர், அந்த மாதிரி இருக்கலாம், டீம் லீடர் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கலாம். சரி, அடுத்தபடியாக நீங்கள் என்ன கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சம்பளம் ஒவ்வொரு மாதமும் 1 to 7 உங்களுடைய அக்கௌண்ட்டில் நாங்கள் வழங்கிடுவோம். சரி, வேலை உங்களுக்கு டைமிங் சொல்லிட்டேன், உங்களுடைய விருப்பம் சொல்லிட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சேலரிங்க லெட்டரில் எழுதி கொடுத்துருவோம்.
அக்ரிமெண்ட்டுக்கு தான் கிடையாது இல்லையா? மாதம் மட்டும் ட்ரைனிங். மாதம் ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் உங்களுடைய பேசிக் சேலரியிலேருந்து ஒரு 1000 2000 கம்மியாக இருக்கும். அதே மாதத்தில் நீங்கள் நல்லா வேலை பார்க்கும்பொழுது 2வது மாதத்துலேருந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரின்னு கொடுத்துருவோம். இங்கே ஃபிக்ஸட் சேலரி தான். அடுத்து சார் நான் வந்து எழுத படிக்கவே தெரியாது, இருந்தாலும் எனக்கு உங்கள் நிறுவனத்தில் வேலை கண்டிப்பாக தரோம். இங்கே அலுவலகத்தில் என்னென்ன வேலை இருக்குன்னா, கிளீனிங் வேலை இருக்குது. என்னென்னா ஆஃபீஸை ஃபுல்லாக துடைக்கணும், ஒட்டரை அடிக்கணும், இந்த மாதிரி வேலைகள் இருக்குது. காஃபி டீ போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. நிறையா நபர்கள் தேவைப்படுகிறார்கள். இப்போ தங்கியும் வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் எடுக்கிறோம். இப்போதைக்கு ஒரு 4 பேர் தங்கி வேலை பார்க்குறார்கள். தங்கி வேலை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்னென்னா, முதல்ல வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து முதல்ல வாங்க, வந்து பாருங்கள், இடத்தெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு ஓகேன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற டேட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆண்களும் தங்கி வேலை பார்க்கலாம், பெண்களும் தங்கி வேலை பார்க்கலாம். அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு நம்ம கொடுத்துருவோம், தங்குற இடம் கொடுத்துருவோம். ஆனால் சேலரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து 6 மாதத்துக்கு பேசிக் சேலரி 5000 கொடுப்போம். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும். முதல்ல 6 மாதம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் கேட்குற சம்பளத்தை நாங்கள் கொடுப்போம். இன்றைக்கு இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5ஆம் கிளாஸ் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வாங்கின சேலரி 22,000 23,000 வாங்கினாங்க இன்றைக்கி சூழ்நிலை. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக வேலை பார்த்ததுனால. இந்த நிறுவனத்தில் மேனேஜர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 9,000 வாங்கினாங்க. இன்றைக்கி வந்து 25,000. ஏன்னா மேனேஜருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த நிறுவனத்தில் அவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நிரந்தரமாக நீங்கள் இருந்து வேலை பார்க்கணும். சில பேர் 1 மாதம் 2 மாதத்துக்கு இருந்துட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்படி போகும்பொழுது அந்த நிறுவனத்தில் எல்லாமே இழப்புகள் நிறையா இருக்குது. அதனால் சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள நபர்களுக்கு இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வெளியூராக இருந்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. சேலரி எல்லா விஷயத்தையும் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் 30 வருஷமாக இந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்ற தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எத்தனை பேர் இங்கே வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இருந்து பார்க்கலாம். வயது ஒரு விஷயம் கிடையாது. 20 வயது முதல் நீங்கள் 50 60 வயது வரைக்கும் நல்ல திடகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அங்கே வரலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அடுத்தபடியாக ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஒரு கால் கை சில பிரச்சனைகள் இருக்கிற ஆளுகளுக்கும் நம்ம கொடுப்போம். எந்த சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கும் நான் இங்கே எனக்கு ஒரு வேலை கொடுத்தா போதும். ஏன்னா சில பேர் எனக்கு சாப்பாடு இல்லாமல் 10,000 வேணும், 15,000 வேணும், 20,000 வேணும், எடுத்த உடனே சில பேர் கேட்குறீங்க. அதனால சொல்கிறேன், நானே ஒரு சேவையை தான் பண்ணிகிட்டு இருக்கனால. சேவையானா நான் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் சேலரி கம்மியாக சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா உங்களுடைய திறமை இருந்துன்னா எவ்வளோனாலும் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. அதனால் நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடித்து விருப்பம் இருந்தால் எத்தனை பேர்னாலும் வாருங்கள், வேலை தருகிறேன். 20 வயது முதல் 60 வயது வரை உள்ள அத்தனை நபர்களுக்கும், வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து வாருங்க. இங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் நாம் செஞ்சு தருவோம். இங்கே மதிப்பு மரியாதைகள் பேரு புகழ் எல்லாமே இங்கே கிடைக்கும். மனச்சாட்சியுடன் மனித நியாயத்தினுடன் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்க. சரிண்ணா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூம் இங்கே நிறைய இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 to 12 15 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். இங்கே அதை விட நமக்கு அதிகமாக தருவோம். ஆனால் அதுக்கான வேலையில் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போடுவாங்க. அக்ரிமெண்ட்டுனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? போட்ட ஆளுக்கு தெரியும், போட ஆளுக்கு தெரியாது. அக்ரிமெண்ட் அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம்னு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கு உங்களுடைய ஒரிஜினல் டிசியெல்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் வேலையை விட்டு வெளியே வேறு எங்கேயும் போய் சேர முடியாது. அப்படி சேர்ந்தீங்கன்னா உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளிடுவாங்க. அப்படி நீங்கள் வேலையை விட்டு போகணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு பொண்ணு வந்தாங்க, எனக்கு இதை பற்றி தெரியலை. ஒரு பொண்ணு வந்தாங்க, 2 பொண்ணு வந்தாங்க, பேங்கில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. பேங்கில் எல்லா பேங்க்கும் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது இல்லையா? நாங்கள் 9 மாதம் வேலை பார்த்துருக்காங்க, டார்ச்சர் அதிகமாக இருக்குது. அப்போ வேலையை விட்டு போகிறோம்னு சொன்ன உடனே நான் இங்கே கேட்டு அங்கே போய் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் போகிறோம்னு சொன்ன உடனே அவங்க 2 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டிட்டு தான் போகணுங்கிறாங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் அந்த மாதிரி நம்ம போட்டு எழுதி வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இதுதான் உள்ள நிலவரங்கள். சரிண்ணா? அக்ரிமெண்ட்டு சில இடங்களில் இந்த மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு சேலரி அதிகமாக இருந்தால் அங்கே டார்ச்சர் அதிகமாக இருக்கும், டார்கெட் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சரிண்ணா? அதே மாதிரி நமக்கு நல்ல திறமை இருந்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல வருமானம் கிடைக்கும். அன்பு உறவுகளே, எனக்கு இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியுமா நான் இதை உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன். 1/6/26 இன்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை யாருக்கு வேலை இல்லையோ எப்பொழுதும் இங்கே வேலை உண்டு. நான் வேலை வாய்ப்பு நிறையா ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். சரிண்ணா? அதனால் வேலை இல்லாத மக்களுக்கு இந்த பதிவை பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.